இந்த சம்மர் டைமில் ரொம்ப குளிர்ச்சியாக சாப்பிட்றதுக்காக ஜவ்வரிசியில் ரசகுல்லா டைப் தேங்காய் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி, ஒரு 8லேருந்து 7 பீஸ் வரைக்கும் பாதாம் பீஸுன்னு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஊற வைங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். முதல்ல ஜவ்வரிசியை நம்ம பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதை ஸ்லோவில் வச்சுட்டு கலர் மாறாத அளவுக்கு இதை நல்ல மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை பவுடராக நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நீங்கள் பவுடராக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஏற்கனவே நான் ஜவ்வரிசி அல்வா போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ஜவ்வரிசி கொழுக்கட்டை ரசகுல்லா டைப் கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பால் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன கேரட்டை துருவி சேர்த்துக்கிறேன். இது கலருக்காகவும் ப்ளஸ் டேஸ்ட்டுக்காகவும் சேர்த்துக்கிறேன். கெட்டியான தேங்காய் பாலை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை சுட சுட இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இது மாவு பார்த்திங்கன்னா இதிலே 75% இது வெந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கையால் கலந்து விட்டுட்டு கூட நீங்கள் மூடி வச்சுருங்க. கடாயில் நான் பால் ஊற்றிட்டேன். பால் ஒரு கொதி வந்த உடனே ஸ்லோ பண்ணி வச்சிடலாம். இது க்ரீம் மில்க் தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா இந்த ரசகுல்லா டைப்பில் வர்றதுக்கும் ப்ளஸ் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பால் பார்த்திங்கன்னா இந்த ஏடெல்லாம் ஓரத்தில் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஸ்லோ பண்ணி வச்சிடலாம். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஜவ்வரிசியில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா உடையாமல் உங்களுக்கு அரைச்சி செய்கிறதுனால உடையாமல் அப்படியே முழு பீசஸாகவே இருக்கும். இப்போ இந்த பாலில் ஒவ்வொரு பீஸாக நம்ம சேர்த்துடலாம். குறைஞ்சது 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் ஸ்லோவில் வச்சு இதை நல்லா வேக விடுங்க. அதுக்கடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், அதே அளவுக்கு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை, முந்திரி, பாதாம் இதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் சுண்டி வந்த உடனே நம்ம பாதாம் பீஸின் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுதான் இதனுடைய ஸ்பெஷலே. ஏன்னா இது ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கக்கூடாது. இந்த சம்மருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம பால் எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா இந்த பாதாம் பீஸினை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜவ்வரிசியில் இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை ரசகுல்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி இந்த சம்மர் சீசனில் இதை செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.